ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் சுவர்ணமுகி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீகாளஹஸ்தி கோவில் தென்னிந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகும். 2026ஆம் ஆண்டிலும் இக்கோவில் தென் கைலாயம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. இக்கோவிலின் முக்கிய சிறப்பம்சங்கள்: 1. பஞ்சபூத தலம், காற்று. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் இது காற்றை, வாயு, குறிக்கிறது. இதைக் குறிக்கும் வகையில் கருவறையில் ஜன்னல்கள் ஏதுமில்லாத நிலையிலும் அங்குள்ள தீபம் எப்போதும் அசைந்து கொண்டே இருப்பது ஒரு ஆன்மீக அதிசயமாகும். 2. பெயர் காரணம், காளஹஸ்தி. இத்தலத்தின் பெயர் 3 விலங்குகளின் பெயர்களைக் கொண்டது. ஸ்ரீ சிலந்தி, காள பாம்பு, ஹஸ்தி யானை. இந்த 3 உயிரினங்களும் சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இத்தலம் ஸ்ரீகாளஹஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. 3. ராகுகேது பரிகார தலம். இக்கோவில் ராகு மற்றும் கேது தோஷங்களை நீக்கும் மிகச்சிறந்த பரிகார தலமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கால சர்ப்ப தோஷம் மற்றும் திருமணத் தடைகள் நீங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து ராகுகேது சர்ப்ப தோஷ நிவாரண பூஜை செய்கின்றனர். சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் போது இந்தியாவில் திறந்திருக்கும் சில கோவில்களில் இதுவும் ஒன்று. 4. கண்ணப்ப நாயனார். சிவபெருமானுக்கு தனது கண்களையே காணிக்கையாக அளித்த 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனார் முக்தி அடைந்த தலம் இதுவேயாகும். மலை அடிவாரத்தில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது. 5. கட்டடக்கலை. இக்கோவில் பல்லவர்கள், சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. இங்குள்ள 120 அடி உயரமுள்ள ராஜகோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. 2010-இல் சேதமடைந்த இந்த கோபுரம் பின்னர் புனரமைக்கப்பட்டு 2017-இல் மீண்டும் திறக்கப்பட்டது. 6. முக்கிய திருவிழாக்கள். மகா சிவராமன். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராமன் பிரம்மோற்சவம் இக்கோவிலில் மிக விமரிசையாக நடைபெறும். இதையொட்டி பிப்ரவரி மாதம் முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அமைவிடம்: திருப்பதியிலிருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. பயனுள்ள குறிப்பு: ராகுகேது பூஜை செய்ய விரும்புவோர் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் முன்கூட்டியே மு.